வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பேசியாக வேண்டிய கட்டாயம். அது என்ன அப்படின்னா, அருணாச்சலம் என்கிற ஒரு இளைஞருடைய திடீர் மரணம். அது விசாரணை கைதியாக போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்லப்பட்டவர். திடீர் என்று நல்ல நார்மலாக போனவர் மொட்டை அடிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வெளிக்காயம் தெரியாத அளவுக்கு மிக மோசமான நிலை, தலையில் மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஏதுன்னு தெரியாது, அவர் மரணம் அடைந்து விட்டார். சாவதற்கு முன்னாடி என்னை காவலர்கள் அடித்தார்னு ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருக்காரு. அது இன்றைக்கு பரபரப்பாக ஊடகங்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாய் திறக்க வேண்டிய தாவக அரசாங்கமோ முதலமைச்சர் சப்பு விஜயோ வாயே திறக்கல, அமைதியா இருக்காரு. காவல்துறை அவர் தான் கையில வச்சிருக்காரு. இந்த விஷயம் குறித்து நிச்சயமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையில, காவல்துறை ஏன் இப்படி ஏவல் துறையாக மிக மோசமான கேடுகட்ட மனிதர்களாக மாறி போயிருக்கிறார்கள்? இப்பதான் மாறினாங்களா, இல்ல அவங்களுடைய பிராட்டப்பே அப்படிதான் இருக்கா? அந்த காக்கி சட்டை போட்டா மனிதாபிமான உணர்ச்சியே இல்லாம போயிடுமா அப்படின்றது குறித்து தான் இன்றைக்கு இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் தொடரும். ஆக்சுவலா அருணாச்சலம் தூத்துக்குடிக்கும் இந்த லாக்அப் மரணங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் லாக்அப் மரணங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே அங்க நிறைய பேர் காவலர்களால் இந்த மாதிரி துன்புறுத்தப்படுகிறார்கள். தொடர்கதையா வந்துகிட்டே இருக்கு. அது பல விதங்கள்ல அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. இப்ப ஜெயராஜ் பென்னிக்ஸ்ல ஆரம்பிச்சு வைரஸ் காலகட்டத்தில் கடைய நேரத்துக்கு அதிகமா திறந்து வச்சாங்கன்னு சொல்லி விசாரணை கைதியாக கூட்டிட்டு போய் அடிச்சே அப்பாவி மகனையும் கொன்ன கொடூர கொலகார நாய்களுக்கு இப்ப தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. அதுல மாட்டியிருக்கானுங்க போலீஸ்காரனுங்க. எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிப்பட்டவர்கள்னு நான் சொல்லல. ஏன் இவர்களை நாய்கள்னு சொல்றோம்னா, அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை வேற மனிதர்களால சிந்திக்கவே முடியாது. நாயெல்லாம் பாவம், ஆனா நன்றி உள்ளது நாய், நாயை கூட நம்ம சொல்ல முடியாது. இது கேடுகட்ட பிறவிகள், அதை விட மோசமான பிறவிகள். அப்பேற்பட்டவர்களால் நேர்மையான காவலர்களுக்கும் கெட்ட பேர் வந்துச்சு. எனிவே, இப்ப அந்த சம்பவத்துக்கு பிறகு அடிக்கடி காவல்துறையில இப்படி விசாரணை கைதியா அழைத்து செல்லப்படுவர்கள் அடித்து கொல்லப்படுவது தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. பூதாகரமாக வெடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த திமுக ஆட்சி காலம் முடிவடைகிற நேரத்துல திருப்புவனம் காவல் நிலையத்துல அந்த கோயில்ல ஒரு காவலாளி நகையை திருடிட்டாருன்னு போலியாக பொய்ப்பழி. அந்த பொம்பளை இப்ப என்ன பண்றான்னு தெரியலங்க. அந்த திருட்டு புகார் கொடுத்த திருட்டுன்னு கேடுகட்ட பிறவி. அவ திருடி. அவ எப்பேற்பட்ட திருடியா இருப்பானா, ஒரு அப்பாவிய கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கானா, அவ எப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவியா இருப்பான்னு பாத்துங்க. அந்த கேடுகட்ட பிறவி உங்க ஆத்தா காரியம் ஒரு பொய்ய பரப்பி பொய் சொல்லி ஒரு அப்பாவிய கூப்பிட்டு என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு இது வரைக்கும் தெரியலங்க. அந்த ஆட்சியே முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த ஆட்சி வந்திருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நினைத்தால், அன்னைக்கு அந்த அஜித் குமாருக்காக ஆவேசமாக குரல் கொடுத்த நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அதை கண்டுபிடிக்கலாம். உண்மையிலேயே அந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, அவளெல்லாம் பொம்பளை லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. அந்த கேடுகட்ட பிறவி எப்படி பொய் சொன்னா, நகை திருடு போயிடுச்சுன்னு எப்படி பொய் சொன்னா, யார் விட்டு அந்த மாதிரி அடிக்க வச்சா, அந்த தனிப்படை நாதாரிகள் யாரெல்லாம், அந்த கேடுகட்ட நாய்களுக்கு யார் உத்தரவு போட்டு அடிக்க சொல்லி. ஏன்னா அதுக்காக பொங்குனார் அஜித் குமாருக்காக நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அப்ப நடிகராக கட்சி தலைவராக இருக்கும்போது பொங்குனார். சாரிலாம் கேட்காதீங்க சிஎம், உங்களுக்கு சிஎம் நாற்காலி எதுக்கு, ரிசைன் பண்ணிட்டு வெளியே போங்க அப்படின்னு கொந்தளிச்சார். இப்போது அதில் சற்றேறும் குறையாத அளவுக்கு சமீபத்துல சபரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி மாற்றுத்திறனாளிய குக்கா வச்சிருந்தாரு. அவங்க வீட்டுல சொல்றாங்க, அப்படிலாம் எங்க கடையில விற்கிறதே கிடையாதுங்கன்றாரு. மாமூல் கேட்டான் போலீஸ்காரன், கொடுக்கல. நானு ஒரு பிராடு நாய்கள் மாமூல் கேட்கறதே வழக்கமா வச்சிருக்கானுங்க. இந்த திருட்டு நாய்களால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், பாருங்க இவ்வளவு மாமூல் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அந்த நாதாரிகளால் அந்த சபரிவர்மன் இதே மாதிரி விசாரணை கைதின்னு அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டு 19 இடங்கள், அது பகிரங்கமாக தெரிஞ்சிருச்சு. 19 இடங்கள்ல காயம். இத்தனைக்கும் மாற்றுத்திறனாளி, கை வராது, வலது கை வராதான்.
அந்த கையே மூணா உடைச்சிருக்கானுங்கன்னா எப்பேற்பட்ட கொடூரமான மனம் படைத்தவர்களாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கேடுகட்ட போலீஸ் நாய்கள் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்ப அதுல என்ன சொல்றது, நம்ம எல்லாருமே அவர்களை பார்த்தா நம்ம வந்து நம்மை காக்கிறவர்கள் காவல்காரர்கள், நம்மை காக்கிறவர்கள் போலீஸ்காரர்கள், இரவு பகல் பார்க்காம அவங்க வேலை செய்வாங்கன்னு அவர்களுக்கு சல்யூட் அடிச்சு அவர்களை மரியாதை செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம், சாதாரண பப்ளிக். ஆனா யாரோ செய்கிற இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள், இந்த மாதிரி ஆகாவளிகள், இந்த மாதிரி உருப்படாத கேஸுங்க, இதுங்களுக்கெல்லாம் எவன் போலீஸ் வேலை கொடுக்கறது, எவன் எஸ்ஐ ஆக்குறது, எவன் இன்ஸ்பெக்டர் ஆகுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களால நேர்மையாக பணி செய்யக்கூடிய காவலர்கள் கூட கெட்ட பேர் வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமா போலீஸ் அப்படிதான் நம்ம பேசுறோம், அப்ப ஒட்டுமொத்தமா காவலர்களை பேசுற மாதிரி தானே கணக்குல வரும். ஆக்சுவலா இந்த மாதிரி கேடுகட்ட பிறவிகளுக்கு பேசுறதுக்கு எதனா தனி வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த சபரிவர்மன் அந்த தாக்குதல் இப்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. சமீபத்தில் பெரிய பரபரப்பு. அதுக்கு கூட போலீஸை கையில வச்சிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் வாயே திறக்கல, அமைதியா இருக்காரு. என்னைக்கும் வாய் திறந்ததில்லை. ஆனா எதிராளிய நக்கல் அடிக்கணும், பஸ் மேல ஏறி நீன்னா மக்கப் பண்ணி பேசணும்னா மட்டும் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, ஆக்ஷன் காட்டணும்னா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இந்த மாதிரி ஆகாவளி வேலையெல்லாம் செய்வார். ஆகாவளினா கெட்ட வார்த்தை இல்லைங்க, உருப்படாத வேலை. நீங்க ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க, முதலமைச்சரை அவதூறு பரப்பி விட்டார் கோடைக்கு அப்படின்னு கிளம்பி வந்துடாதீங்க. என்ன விஷயம்னா ஆகாவளினா உருப்படாதவன்னு அர்த்தம், உருப்படாத பேச்சு. இந்த பேச்சினால ஏதாவது உருப்பிட்டு இருக்கா? நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜயால் இதுவரை ஏதாவது உருப்படியான பேச்சு நடந்திருக்கா? இந்த மாநிலத்துக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? ஆனா இதுவரை எதுவும் நடக்கல. ஏற்கனவே இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்கனவே முந்தைய ஆட்சிகளில் கொண்டாந்த திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காரு. சபக்கன் ஒட்டுறா மேல ஒரு ஸ்டிக்கர் அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆரை கடன் வாங்கிட்டாரு, ஜெயலலிதாவை கடன் வாங்கிட்டாரு, திமுகவில் போட்ட திட்டங்களுக்கு வேற மாத்திட்டு இருக்காரு பேரை, எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காரு. ஆனா இவங்க ஒன்றும் உருப்படியா பண்ணல, ஒரு திட்டம் கூட வரல. இப்போ சபரிவர்மனுடைய அந்த மரணம், சிறைச்சாலை மரணம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அது ஒரு பக்கம் தனி விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடியே இங்க வந்து நம்ம புழல்ல வந்து ஒருத்தரை வந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை வந்தது. அது அப்படியே அமுக்கப்பட்டுச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறமா முதல் நாள் புகார் பிரச்சனை, இதே மாதிரி குட்கா வைத்திருந்ததாக விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டவர் அவர் திடீர்னு செத்து போயிட்டாருனாங்க. அந்த விஷயம் மறைவதற்கு முன்பாக இப்போ இன்னொரு விஷயம் வந்திருக்கு. இதுவும் தூத்துக்குடி சேர்ந்த தென்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியாவை சேர்ந்த அருணாச்சலம்னு ஒரு சின்ன பையன். இவன் வந்து அங்க ஏதோ ஒரு ஒயின் ஷாப்ல வேலை செய்யறான், ஒரு டாஸ்மாக் கடையில வேலை செய்யற பையன், பார்ல, அங்க இருக்கிற பார்ல ஏதோ பார்ல வேலை செய்யறவன். இவன் அதிகமா, அதாவது என்னன்னா பாட்டில் வாங்கி வேற அதிக விலைக்கு விற்பதாக புகார் வந்ததன் பேரில் இவனை கூட்டிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. விசாரணை கைதியாக அழைத்து செல்லும் ஒரு வீடியோலாம் வந்திருக்கு. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்கெட்லாம் செக் பண்றாங்க, எல்லாம் நார்மலா ரொம்ப திடகாத்திரமா நிக்கிற மாதிரி நிக்கிறான் அந்த பையன். அதன் பிற்பாடு இன்னொரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோல மொட்டை அடிக்கப்பட்டு கட்டில படுத்து கிடக்குறான், எலும்பும் தோலுமா இருக்க மாதிரி இருக்கான். கடைசியாக வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி அவன் பேசுறது வீடியோ வந்திருக்கு. அதுல என்ன 3 போலீஸ்காரங்க சேர்ந்து கொடூரமா அடிச்சாங்க. ஆனால் இப்ப காவல்துறை வந்து அந்த உடலை வாங்க மாட்டோம்ட்டாங்க, பிரேத பரிசோதனை நடத்த மாட்டேன்ட்டாங்க, நிறைய பிரச்சனைலாம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு இடையில வந்து மாஜிஸ்ட்ரேட் வந்து விஜயராஜ் அப்படின்னு சொல்லி மாஜிஸ்ட்ரேட் போயிட்டு அந்த பேரண்ட்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நேர்லயே அந்த மருத்துவமனைக்கு போயிட்டாரு, போய் அங்க வந்து ஆய்வுலாம் நடத்தினாரு. அதன் பிறகு அது போஸ்ட்மார்ட்டம் நாளை, அதாவது இன்றைக்கு நடக்க போகுது போஸ்ட்மார்ட்டம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு இடையில போலீஸ், இது காவல்துறை அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு அவங்க புகார் சொல்லுகிற அதே நேரத்தில் இவன் செல்லுக்குள்ள இருந்து அப்படியே மயங்கி விடுற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காவல்துறையை வெளியிட்டு இருக்கு. நமக்கு எழும்புகிற கேள்வியும் நமக்கு எழும்புகிற சந்தேகமோ, அது எப்படிங்க விசாரணை கைதின்னு வரவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வந்துட்டாலே எப்படி அவன் வெளியில போறவன் வந்து செத்து போயிடுறான்? எப்படி செத்து போறான்னு தெரியல. இப்ப இந்த பையனுக்கு வந்து உடல்ல எங்கேயும் காயமே இல்லைன்றாங்க, ஆனா மண்டையில காதுல ரத்தம் வருதுன்றாங்க, மண்டையில அடிச்சிருக்காங்கன்றாங்க. ஏன் மொட்டை அடிச்சாங்க அவனுக்கு? அவன் உள்ள போகும்போது நல்ல முடியோட இருக்கான், நல்லா இருக்கான், திடகாத்திரமா அவனை செக்லாம் பண்றாங்க. அந்த வீடியோலாம் வந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு நார்மலா இருக்கிற ஒரு இளைஞன், சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் பெரிய வயசு இருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப சின்ன பையன் தான், யங்ஸ்டர்.
அவன் செய்தது தவறாக இருந்தா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க, அவனுக்கு என்ன தண்டனையோ இல்லை ஃபைனோ, அவனை வந்து நீங்க அந்த மாதிரி சட்டத்தின்படி தானே நீங்க தண்டிக்க முடியும். அடிக்கிறதுக்கு எவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான்? நீங்க என்ன கடவுளா? நீங்க எல்லாரும் திருத்துறதுக்கு லத்தி எடுத்து அடிக்கிறதுக்கு, கண்ணாபுரம் அடிக்கிறதுக்கு. ஆனா இந்த மாதிரியான செயல்களை காவல்துறை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு காரணம் நான் சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச காரணம், ஆட்சியாளர்கள் சரியில்லை. ஆட்சியாளர்கள் உருப்படாம இருக்கிறதுனாலதான் காவலர்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம என்ன ஆட்சியாலும் எவனும் இந்த ஆட்சி நம்மளை பத்தி கண்டுக்காது, கேட்காது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடிங்க நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிற ஒரு பக்கத்துல காலேஜ் வாசல்ல கூட 5 பேர் சேர்ந்து நின்னா மிரட்டுறாங்க. ஒரு எஸ்ஐ மிரட்டுவது போல ஒரு காட்சியெல்லாம் வந்துச்சு. அரெஸ்ட் பண்ணிடுவேன்ட்டு ரோட்ல 5 மாணவர் நின்னா உனக்கு என்ன பிரச்சனை? காக்கி சட்டை போட்டா எல்லாம் நேரா வானலாவே அதிகாரம் கொடுத்ததா கணக்காயிடுமா? தப்பு இல்லையா இது? அடிப்படையில் கொஞ்சம் மனிதாபிமானம் நடந்துங்க. காகி சட்டை போட்டாலே இல்லை எஸ்ஐயாவோ இன்ஸ்பெக்டராவோ இருந்தாலே உங்களுக்கு எல்லா அதிகாரமும் வழங்கிட்டதா இல்லை, அர்த்தம் இல்லை. அது ரொம்ப தப்பு. அந்த படிக்கிற மாணவர்கள் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி மாணவர்கள் அந்த வயசுல பசங்க இருப்பாங்க. அடிக்கிறது மாதிரி யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பொன் குழந்தையோ ஒரு பையனோ அந்த வயசுல ஒரு பையனோ இருந்தா நீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்தீங்கன்னா காகி சட்டை போட்டாலே மனசு மரத்து போயிடும் போல இருக்கு. மனசு மரத்துறோம், மூளை செயலிழந்துரும், வெறி வந்துடும். அவன் நமக்கு அடிமை, அவன் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கோன்ற அந்த காக்கி என்கிற அந்த திமிர் வந்துடும் போல இருக்கு. அதனால அடிச்சு சாகடிக்கிறது அது இப்ப ஜாஸ்தியா. தாவேக்கு அரசாங்கம் வந்த பிறகு இந்த மாதிரியான மரணங்கள் தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த லாக்அப் டெத் குறித்து இப்போது வரை வாய் திறக்க மாட்டேங்கிறார் காவல்துறை கையில வச்சிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய். எப்ப பேசுவாரு? எதுக்கு பேசுவாரு? எதுக்காவது பேசுவாரா? ஆனா அந்த அமைச்சர்கள்லாம் ஜனநாயகனை கொண்டாடிட்டு இருக்காங்க. சில அமைச்சர்கள் கண்ணீர் விடுறாங்க, தியேட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு கதறாங்க, ஏதோ பெரிய இழப்பு நடந்த மாதிரி. ஆனா தமிழ்நாடை பார்த்து, தமிழ்நாடு அமைச்சர்களை பார்த்து ஊரே காரி துப்புதுங்க. இந்தியாவே காரி துப்புது, எல்லா மாநிலங்களும் காரி துப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாங்க பார்த்ததே இல்லைன்ற லெவல் ஆகிப்போச்சு. மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிக மோசமான நிலைமைக்கு நம்மளும் போயிட்டே இருக்கிறோம். அதில் பாதாளத்துல இறங்கிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. நிர்வாகம் சுத்தமா கிடையாது. ஜீரோ டாலரன்ஸ்னாரு. எதுல தெரியுமா? பெண்கள் பாதுகாப்புல ஜீரோ டாலரன்ஸ்னு சொன்னார். வாயில வடை சுட்டார் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்லை. எல்லா குற்றங்களும் தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பெண் வந்து என்னை வந்து ஒரு மாவட்ட செயலர் பாலியல் ரீதியாக அவர் என்னை வந்து தவறாக பயன்படுத்தி விட்டார்னு புகார் கொடுத்துருக்கு. தாவேகா மாவட்ட செயலர் மேல. இது என்ன எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மரணம் இருக்குல்ல, அருணாச்சலம் மரணம் பயங்கரமான ஒரு ப்ரூட்டல் அட்டாக் மாதிரி. வெளியில காயம் தெரியாம எப்படிங்க ஒருத்தன் நல்லா நார்மலா போறவன் எப்படிங்க 2-3 நாள்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மட்டும் அப்படி ஆயிடுறானுங்க? இது நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். மேஜிஸ்ட்ரேட் போயிருக்காரு, விசாரிச்சிருக்கிறாரு, ஆய்வு நடத்திருக்காரு. நிச்சயமாக அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு, சரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நம்ம நம்புறோம். உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் உடனே போயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க திமுகங்க, இதை வச்சு அவங்க அரசியல் ஆதாயம் தேடுவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவானுங்க. போக வேண்டிய அந்த ஏரியா அமைச்சர் என்ன பண்ணிட்டு தான் தெரியுமா? அதான் நம்ம ஸ்ரீநாத், அவர் தானே தூத்துக்குடி அமைச்சர், எம்எல்ஏ, அவர் தானே அமைச்சர், இப்ப மீன்வளத்துறை அமைச்சர். அவரு சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகம் இங்க ஜனநாயகமே நாசமா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் அடிச்சு, போலீஸ்காரன் அடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டான். அந்த குடும்பத்தாருக்கு போய் ஆறுதல் சொல்ல கூட துப்பு இல்லாம போய் ஜனநாயகம் பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எங்க உருப்படும்? இது எங்க உருப்படும்? இதை கேட்டா நீங்க அரசுக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நண்பர் ரமேஷ் இருக்காருல்ல, நம்ம அமைச்சர் ரமேஷ், அந்த அவர் அமைச்சருக்கு எதிராக யாரோ ஒருத்தன் பேசிட்டான்னா அவனை உடனே டக்குனாவே அவனை புரிய அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவனை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு கூட்டு போறாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, ஏங்க அரசை விமர்சித்ததும் அரசுக்கு எதிரான விஷயங்களை சொல்வதும் விமர்சனங்களை வந்து வைப்பது வந்து அரசுக்கு எதிராகவோ அல்ல அமைச்சருக்கு எதிராகவோ வந்து அவதூறு பரப்புற கணக்கில் வராதுங்க. என்ன கணக்கில் அங்க அரெஸ்ட் பண்றீங்க நீங்க அப்படின்னு அந்த பையனை வந்து ஜாமீன்ல விட்டாங்க. ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுறீங்க? அவதூறுனா என்னன்னே தெரியாம அதிகாரம் இருக்குன்றதுக்காக
எளியவர்கள் மேல, ஏமாளிகள் மேல, ஒண்ணுமில்லாத மேலலாம் நீங்க உங்க அதிகாரத்தை காட்ட நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா தொடர்ச்சியாக அவர் வந்து இப்ப நீங்க அமைச்சர் ரமேஷ் கேட்டோம்னு வச்சுங்களேன், அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவன் வந்து என்ன அந்த 100 கோடி கொள்ளையில தொடர்பு பத்தி பேசிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நமக்கும் சில விஷயங்களை அனுப்பியிருக்காரு. அடுத்தடுத்து அவர் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கிறாரோ அதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். நாம அவர் மீதோ இல்லை அவர் குடும்பத்தார் மீதோ அவங்க சொந்தக்காரங்க யாரோ தான் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படி யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அந்த சம்பவம் ஏன் நடந்தது, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடக்குதே, எப்படி நடக்குது, இதுவரையும் ஏங்க ஒரிஜினல் ஆட்களை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதற்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருக்கும் போது தான் நமக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதை நோக்கி நகர்கிறது அந்த வழக்கனே இது வரைக்கும் தெரியலங்க. சிபிசிஐடி கையில் எடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த 1 வாரத்துல வந்து அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, உண்மை வெளியில வரவே இல்லை. 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட ஆள் யாரு தெரியல, பத்திரப்பதிவு செய்த ஆள் யாரு, அவன் தலைமறைவா இருக்கான். பணம் கட்டினவன் யாரு, அவனும் தலைமறைவா இருக்கான். அந்த 2 பேர் யாரு, 2 கோடி கொடுத்தவன் யாரு, அவனும் தலைமறைவா இருக்கான். சாட்சி கையெழுத்து போட்டவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்கள பிடிச்சேன், இவங்கள பிடிச்சேன், அவங்கள விசாரணை, இவங்கள விசாரணைன்றீங்க. இதுவரை ஒருவரை கூட கைது செய்யவில்லை. ஆக மக்களே, இந்த ஆட்சியில லாக்அப் டெத் என்பது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை தன் கண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை இப்போது மூக்கணாங்கயிறு இல்லாத மாடாக, காளையாக, இன்னும் என்ன மாதிரிலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். நீங்க அவங்க மூக்கணாங்கயிறு இருந்தா இழுக்கலாம். ஆட்சி அதிகாரம் வந்து இருக்கிறவர்கள் சரியாக திறம்பட ஆட்சி நடத்தினா காவல்துறை அது கரெக்டா அதோட வேலையை செய்யும். இந்த மாதிரி அத்துமீறல்கள் ஈடுபடாது, அவதூறுகளை வந்து செய்யாது. இப்ப நீங்க வந்து நீட்ல போராடுற மாணவர்களுக்கு எதிராக, அந்த கல்லூரி மாணவர்களுக்கு எதிராக பேட்ஜ் அணியாத காவலர்கள் போய் எப்படிங்க வந்து அவனை அடிக்க முடியும்? அவனை அடிச்சு தூக்கிட்டு போறான். இது யாரோட ஃபார்முலா தெரியுமா? வேற யாரு? நம்ம விஸ்வகுரு மோடி தான். அவர் டெல்லியில அந்த வேலையை செய்யறாரு. அவரோட சிஷ்ய புள்ள, அவரோட செல்ல புள்ள குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காரு இங்க ஜனநாயகனுக்கு. இன்னொரு பக்கம் நிர்வாகத்துல நீ போய் ரோட்ல நிக்கிறானா தூக்கு, ரோட்ல உட்கார்றானா தூக்கு அவனை. ஆனா உன் பேர் தெரியாம பாத்துக்கோ. ஊடகங்கள் பெருத்து போச்சு, அதனால பேரு நேம் பேட்ஜ கைட்டி வச்சுக்கோ, பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அதிகார மட்டம் உத்தரவுகள் கொடுக்காத வகையில இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க போலீஸ். அவ போலீஸ் வந்து இப்படியாக பேர் தெரியக்கூடாது என்று அட்ராசிட்டியில் ஈடுபட்டால் அது ஜனநாயகத்துக்கு அழகல்ல. அது ரொம்ப தவறான முன்னுதாரணம். நேர்மையான காவல் அதிகாரிகள் தயவு செய்து இதுல அரசுக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசு தரிகட்டு போயிட்டு இருக்கு. வேகமா போறதா நினைச்சு ரொம்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வேகம், அதிக வேகம் ஆபத்தானது. அதிக வேகம் ஆபத்தானது. அது இந்த அரசுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அப்புறம் நிப்பாட்டலாம் நினைச்சா கூட வண்டி நிறுத்த முடியாது. கடைசியில் என்ன ஆகும்? அவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க சொன்னார்ல, அவ்வளவுதான். எனிவே மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த லாக்அப் டெத் விஷயங்கள்ல அடுத்ததாக என்ன விஷயங்கள் போகிறது, உண்மையிலே அவர்களுக்கு உரிய இழப்பீடுகளோ உரிய நியாயங்களோ கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னும் பல விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.